விஜய் தாவேகா வெற்றி தலைவர் விஜய் வந்து தொடர்ச்சியாக சில இடங்களில் பரப்புரை பண்ணுறாரு. பல இடங்களில் நாங்கள் இங்கே பரப்புரைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்கள் கிட்ட அவங்க பிரச்சாரத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நாங்கள் இங்கே பிரச்சாரத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது அனுமதி கிடைக்கலங்க வேண்டியது, இங்கே பிரச்சாரத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது அனுமதி கிடைச்சாலும் ரத்தும் வேண்டியது. அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது அரசியல் பண்ண. அப்படி அரசியல் பண்ண ரொம்ப எளிமையாக ஏன் இருக்குது விஜய்க்கு அப்படின்னா, என்ன வேணால் நடக்கட்டாங்க, என்ன வேணால் நடக்கட்டும், எதை வேணால் பண்ணலாம். இன்றைக்கி போர் அடிக்குது, அந்த படத்தை பார்க்கலாமா, எதுக்கு பிரச்சாரம் போயிட்டு படுத்துருவோம். ஏன் விஜய் வரல? திமுக தான் காரணம். அடுத்து வேறு எங்கேயாவது வேறு ஏதாவது உட்காந்துட்டு இந்த சரக்கு அடிக்கலாம், இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலாம் ஜாலியாக. யாரா அந்த வெயிலில் சுற்றிட்டு இருக்க முடியும்? இந்த வெயிலில் போய் இவனுக்கிட்ட ஓட்டு கேட்டு அவனுக்கு சும்மா தூக்கி போடுற டவலெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நாமளும் பொறுத்துக்கிட்டு எப்படி சுற்றிக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு விஜய் வந்து வீட்டில் படுத்து தூங்கினாலும் பிரச்சாரம் ரத்துன்னு செய்தி வந்துடும். காரணம் என்ன? பர்மிஷன் வரல. பர்மிஷன் கிடச்சிருச்சேப்பா, இல்லை திமுக சதி, அங்கே வந்தால் எங்களுக்கு திமுக ஒரு சதி திட்டம் போட்டு வச்சுருக்கு அப்படின்னு. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும், இந்த தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும், தாவேகா கட்சியில் என்ன நடந்தாலும் அதுக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய ஆயுதம் திமுகவின் சதி அப்படின்ட்டா அவங்க என்ன வேணால் பண்ணலாம், கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், குற்றம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், திமுகவின் சதி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அப்படியான ஒரு கட்சியாக, ஒரு சொகுசான ஒரு வாய்ப்பு கிடைச்ச கட்சியாக வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்குது. இப்படி நம்ம தலைவனோ தற்குறியோ கருமோ இவங்ககிட்டலாம் வந்தால் சீட்டு கிடைக்குதுன்னு சேர்ந்தவங்க கூட இவன் வெளியே வரப்போகிறதில்ல, இவன் பிரச்சாரத்துக்கு வரமாட்டான், வேறு வழியில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகிடுவோம் அப்படின்னு ஜவுளி கடை பொம்மையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் மாதிரி ஜவுளி கடையை இறக்கடா பொம்மைகளை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆர்டர் பண்ணி என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு 100-200 சிலை. எனக்கு தெரிஞ்சு 234 சிலை தொகுதிக்கும் வந்து சிலையை இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமாக இறக்கி விட்டுட்டு விஜய் வீட்டிலேருந்து சப்ளை போகுது. ஆளுக்கு ஒருத்தன் வேனில் தூக்கி விஜய் வச்சு நல்லா இறுக்கி கட்டி போடு, அப்போ தான் இவன் 6 மணிக்கு மேலே எங்கேயும் போவாமல் இங்கேயே சுற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சிலையை தூக்கி வச்சு ஒரு வேனில் தூக்கி வச்சு கட்டிட்டு உங்கள் விஜய் உயிர் என்ன வரண்டா அப்படின்னு உயிர் இல்லாத பொம்மையை தூக்கி வச்சுட்டே போய் பாட்டு போட்டு போயிட்டுருக்கானுங்க. ஸ்ரீ நவல்பட்டிய விஜய் அவர்களுக்கு நாடு நலப்பெற நல்லாட்சி மலர்ந்திட நமது வெற்றி சின்னமாக விஜய் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இன்னும் ஒருத்தெல்லாம் அதனோட உச்சகட்டமாக போய் ஹாலோகிராமில் போட்டு லைட்டில் விஜயோட இமேஜ் எல்இடி இமேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு, ஹாலோகிராம் இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டு வாய் அசைக்கிற மாதிரிலாம் பண்ணி மைக்கை பிடிச்சிக்கிட்டு பேக்ரவுண்டில் விஜய் பேசுகிறத இதை கண்டினியூஸாக ப்ளே பண்ணி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வணக்கம் சொல்லிட்டு போகிறான். தெருவில் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டிலிருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாரு. இப்படி அந்த கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இவன் நம்ம தொகுதிக்கும் வர போகிறதில்ல, நம்ம மாவட்டத்துக்கும் வர போகிறதில்ல, நம்ம பொம்மையாவது இறக்கிடுவோம். குறைஞ்சபட்சம் எடப்பாடி முதலமைச்சரான பிறகு கைப்பாவை முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர்னாங்க. ஆனால் விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவே பொம்மை வேட்பாளராக வராரு அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். பொம்மை வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல ரகமான கூத்துக்களை பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம். இதில் இன்னும் குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னா, இந்த கூட்டம் ஒரு சோ கால்டு ஜென்சி கிட்டு, 2K கிட்ஸு, அதை தாண்டி 2K கிட்ஸ் கூட நம்ம சொல்லிட முடியாது. அவங்களே இன்றைக்கி ஒரு 26 வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு பக்குவத்தோட நோக்கி நகர்ந்துருக்கலாம். இந்த காலத்து கிட்ஸு, ஜென்சி கிட்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, இவங்கெல்லாம் வந்து சிலர் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க, சிலர் அதிமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க, இவங்க 200 ரூபாய் ஊப்பி, அப்படி இல்லை இவங்க கொத்தடிமை, இப்படின்லாம் வந்து அரசியலே சாக்கடை அப்படின்லாம் வெளியிலேருந்து பேசிக்கிட்டு இருந்த இந்த கும்பல்லாம் இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அலிகேஷன் வச்சவங்களை தாண்டி வெளியிலேருந்து அரசியலே மோசம், அரசியலே சாக்கடை, இவங்கெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க, இவங்கெல்லாம் 200 ரூபாய் ஊப்பி, இவங்கெல்லாம் கொத்தடிமை அப்படின்லாம் சொல்லி வெளியிலேருந்து ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த கூட்டம் தான் இங்கே ஏற்கனவே இருக்கிற எல்லா நபர்களை விடவும், எல்லா கட்டமைப்பை விடவும் மிக மோசமான முட்டு கொடுக்குற அயோக்கிய பயலாக மாறி நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்குறான், என்ன பண்ணாலும். விஜய் வந்து 41 பேரை கொன்னாலும் முட்டு கொடுக்குறான், த்ரிஷா கூட வெளியே போய் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாலும் முட்டு கொடுக்குறான்,
அவங்க கட்சியை நிர்வாகியான ஒரு பெண்ணை காரை விட்டு ஏற்றினாலும் முட்டு கொடுக்குறான். சாக்கடையில் குதித்து ஒரு பையன் வந்து சாக்கடையில் 3 கிலோமீட்டர் நீந்திட்டு வந்து விஜயை பார்க்குறான். எங்கள் அண்ணனை பார்க்குறேன், அப்படி பார்க்க முடியலன்னா தண்ணிக்குள்ளே போனாலும் போகிறேன், என்ன வேலைடா செய்கிற அப்படின்னா கூலி வேலை செய்கிறேன் அப்படிங்கிறான். என்ன மாதிரியான ஒரு கூட்டம் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கு? நாம் ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்டமைப்பையோ சிஸ்டமையோ இல்லை அரசியல் கட்சியையோ தலைமையையோ தலைவர்களையோ நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னா, அதெல்லாம் தப்புங்கிறோம் அப்படின்னா, அதெல்லாம் புரட்டி போடணும் அப்படின்னா, அதை விட சிறப்பானதை நோக்கி நகரணுமே தவிர, அதை விட அருகப்பழசான மிக மோசமான முட்டு கொடுக்குற ஒரு அரசியலை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த கூட்டம். என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்குறான். பிரச்சாரத்துக்கே வரமாட்டேங்கிறான் அவன் தலைவன், அதுக்கும் முட்டு கொடுக்குறான். பொம்மையை வச்சு கட்டிட்டு போய் இப்போ ஓட்டு கேட்குறான், அதுக்கும் முட்டு கொடுக்குறான். இன்னும் சிலர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கேவி குப்பம் வேட்பாளர்னு நினைக்கிறேன், அவன் பாட்டுக்கு போய் எல்லார் காலையும் விழுறான். சுயமரியாதை ஒன்று இல்லையாடா? அதாவது இந்த கும்பல் தான் ஏற்கனவே உள்ள அரசியல்வாதிகள் ஓட்டுக்கு காலில் விழுகிறான், ஓட்டு வாங்கின பிறகு கழுத்தை பிடிக்கிறான், அதுக்கப்புறம் நம்ம வீட்டை தேடி வரான், அதுக்கப்புறம் அவங்கள போய் நம்ம தேடி தேடி போனாலும் பார்க்க முடியாது அப்படின்லாம் இவனுங்க தான் கதை பேசினானுங்க. ஆனால் இப்போ இவர்களும் அதே அரசியலை முன்னெடுத்துட்டு போய் எல்லார் காலையும் அம்மா ஓட்டு போட்டுருங்கம்மா, ஐயா ஓட்டு போட்டுருங்க, அது கூட ஃபோட்டோக்களை போடுறான். போகும்போதே அப்படி வணக்கம் அது கூட விஜய் மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணுறான். போகும்போதே வயசானவங்க முதல் கொண்டு எல்லாருமே வேண்டாம் நீங்கள் வராதங்கிற மாதிரியே கை காட்டுறாங்க. அதை கூட ஒழுங்காக ஃபோட்டோ எடுக்க தெரியாமல் அதை ஏதோ இப்போ பெரிய சாதனை பண்ண மாதிரி அவங்க வேணான்னு அவாய்ட் பண்ணுற மாதிரியே ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி பெருமையாக வேறு டெலிகாஸ்ட் பண்ணுறானுங்க. இவங்களோட அறிவு அரசியல் அநாகரிகமான போக்காக இருக்குது, தற்குறித்தனமாக இருக்குது, மிக மோசமான அரசியலாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. நாம் எல்லாம் பழசு, புதுசாக ஒருத்தன் வரணும், அப்படியே படித்தவன் வரணும், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் புரட்டி போடணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இப்படியான ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். இருக்கிறத விடவும் அதுக்கு அதாவது உள்ளதும் போச்சுரா நொல்லக்கண்ணாங்கிற மாதிரி ஏற்கனவே இருந்ததாவது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக மிக மோசமான அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அதுவும் அந்த மோசமான அரசியல் வந்து இப்போ மோசமான அரசியலை பாஜக முன்னெடுக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்களோட அரசியல் வந்து எந்த சமூக குற்றங்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடாது, மாறாக அந்த சமூக குற்றங்களே அவங்க தான் உண்டாக்குவாங்க. அந்த மாதிரி மோசமான அரசியலை முன்னெடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் அந்த மோசமான அரசியலை முன்னெடுக்கிறதுல வந்து ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு ரிஸ்க் இருக்குது. ஆனால் இந்த விஜய்க்கு அப்படி ஒரு ரிஸ்கே கிடையாது. அந்த மோசமான அரசியலை முன்னெடுக்கிறதுல அவ்வளவு எளிமையாக இருக்குது விஜய்க்கு. ரொம்ப இயல்பாக எல்லாத்துக்கும் திமுக அப்படிங்கிற 3 எழுத்தை மட்டுமே காரணம் காட்டிட்டு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இங்கே இந்த அரசியல் சூழலையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம். இளைஞர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். ரசிக்கிறதோடு வச்சுக்க. அந்த திரை ரசிப்பு அப்படிங்கிறது கூட ஒரு எல்லை மீறி போகக்கூடாது. சாக்கடைக்குள்ளே 3 கிலோமீட்டர் நீந்தி வந்து ஒருத்தனை பார்க்கணும்னு என்ன இருக்கான், சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன உனக்கு என்ன ஆகும்? அதில் குழந்தைகள் உட்பட 41 பேர் கூட்ட நெரிசலில் செத்துருக்காங்க. மறுபடியும் இந்த தற்கூரி கூட்டம் குழந்தைகளோட விஜய் கூட்டத்துக்கு போகுது. என்ன மனநிலை? கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா உங்களுக்கெல்லாம்? அறிவு மயிரே கிடையாதா? ஒரு அசம்பாவிதம் நடக்குது இவ்வளோ நெரிசலில், அப்படி ஒரு மயிராண்டியை பார்த்து என்ன பிடுங்க போகிறீங்க? என்ன ஆக போகுது உங்களுக்கு? அவனை பார்த்துட்டதுனால என்ன ஆக போகுது? இளைஞர்கள்கிட்ட நம்ம நிறைய பரப்புரை செய்ய வேண்டியது இருக்குது. மிகப்பெரிய மூடர் கூட்டம், முட்டாள் கூட்டம் வந்து உருவாகிட்டு இருக்கு. முற்போக்கான தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல் அடிப்படை புரிதலே இல்லாத இவ்வளவு தீவிர ரசிக மோகத்தில் 20 ஆண்டுகளுக்கு பின்தங்கி சில கூட்டத்தை நம்ம உருவாகி இருக்கு. அந்த கூட்டத்தை தன்னியல்பாக உருவாகி இருந்தாலும் ஒரு காரணத்தால் உருவாகி இருந்தாலும் அதை மாற்ற வேண்டிய கடமை முற்போக்காளர்களுக்கு மிக தீவிரமாக இருக்குது. வெறும் தேர்தல் அரசியல் கணக்கீட்டில் விஜய் கட்சி அணுகாமல் அந்த இளைஞர்களோட அந்த பார்வையை மாற்றணும், தீவிர ரசிகத்தன்மையிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான அரசியலாகவும் முன்னெடுப்பாகவும் இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கோமாளித்தனங்களை இவ்வளவு தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் கொஞ்சம் நிதானித்து கவனிங்க, யோசித்து முடிவெடுங்க. அரசியல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட தலையெழுத்து, அந்த தொகுதியோட தலையெழுத்து. அது வெறும் ரசிகத்தன்மையில் ஒருத்தனை பார்த்துடணும், ஐயா பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் இங்கே வந்து மக்களுக்கான அரசியலை தீர்மானிச்சிடக்கூடாது, தீர்மானிச்சிடாதீங்க. நன்றி.